உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே. சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதி எடுத்து நடத்தக்கூடிய கம்பன் தரும் காட்சி என்ற இராமாயண நிகழ்வில் கருத்தரங்கின் முதல் தலைப்பில் தந்தை போற்றிய தனையன் என்னும் தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்றாடம் நான் வணங்கக்கூடிய ராமபிரானை வணங்கி இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காசி விஸ்வநாதன் ஐயா அவர்களையும் வணங்கி மற்றும் இந்த விழாவிற்கு சிறந்த முறையில் வள்ளல் தன்மையோடு பெருவாரியாக உங்களுடைய கொடையினை வழங்கி இந்த விழாவை சிறப்புற நடத்துவதற்கு ஆவண செய்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் வணங்கி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பஜனை குழு மிக அற்புதமாக தங்களுடைய பஜனையை செய்து முடித்திருக்கின்றது. அந்த பாடல் அத்தனையும் சின்மயா மிஷன் பள்ளியில் பணிபுரிந்த காரணத்தினால் அந்த பாடல்கள் அத்தனையும் எனக்கு தெரிந்தது. நான் இருந்து பாடி மகிழ்ந்து அனுபவித்து சத்தமாக பாடலான்னா குரல் இங்கே தட்டுப்பாடு ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அது அமைதியாக அந்த பாட்டை உள்வாங்கி கொண்டிருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அழகானதொரு பஜனை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றீர்கள் அத்தனை பேருக்கும். மற்றும் இங்கு வந்து இந்த நிகழ்வை கருத்தரங்கினை கேட்டு இன்புறுவதற்காகவும் கம்பனை உள்வாங்குவதற்காகவும் ரசிப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களை வணங்கி மகிழ்கின்றேன். தலைமை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களே, என்னுடன் உரையாற்ற இருக்கக்கூடிய பாரதியம் அவர்களே, தலைப்புக்குள் வருகின்றேன். இப்பொழுது தந்தை போற்றிய தனையன். தந்தை கோசல நாட்டை ஆண்ட தயரதன். அவன் அந்த கோசல நாட்டினுடைய சிறப்பு என்ன என்றால், எடுத்த உடனேயே ஆற்றுப்படலத்தில் பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் முதலாவது படலம் முதல் பாடலே ஆசலம்புரி ஐம்பொறி வாழையும் காசலம்பு முலையவர் கண்ணனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசல நாடு என்று பாடுவான் கம்பன். எப்படி தெரியுமா? அந்த நாட்டு மக்களினுடைய ஐம்புலன்களாகிய அம்பு நெறியின் புறம் செல்லாது. அந்த எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அப்படி தங்களுடைய புலன்களை செலுத்துவார்கள். தங்களுடைய கண்களாகிய அம்பு தவறான வழியில் செல்லாது. அப்படிப்பட்ட மாதர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்க நெறியின் என்று மாறாத அறம் தழைத்திருக்கக்கூடிய நாடு. அதனால்தான் அந்த நாட்டில் மும்மாறி பொழிந்தது. சொல்வார், நாட்டுப்படலத்தில் பாடுகின்ற பொழுது பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன காலம் மாறியே என்று பாடியிருக்கின்றார் கம்பர். என்ன அப்படின்னா, மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் என்றால் பெண்கள் அத்தனை மாதர்னா இந்த இடத்துல பெண்களை மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருவள்ளுவர் சொல்வார்களே, அறத்திற்கே அன்பு சார்பென்ப, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறிந்திலார் மரத்திற்கு மக்தே துணை என்று வள்ளுவர் கூறியிருப்பார். அந்த மாதிரி அறத்திற்கு அன்பு மிக முக்கியமானது. அந்த அன்பினை அத்தனை பேரும் கோசல நாட்டில் செலுத்தினார்கள். காரணம், தலைமை சிறப்பாக அமைந்திருந்தது. அவருடைய தலைவனாகிய கோசல மன்னனாகிய தயரதன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பினை செலுத்தக்கூடியவன். தன்னுடைய பிள்ளைகள் மட்டுமல்லாது இந்த உயிரினங்கள், தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தங்கக்கூடிய ஒரு உடம்பாக இருந்தான் தயரதன் என்று கம்பன் பாடுகின்றான். அப்படிப்பட்ட தயரதனால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த கோசல நாடு ஒழுக்கத்தில் சிறந்ததாக திகழ்ந்தது. அதனால்தான் அறத்தின் நின்று உயர் நாயகன் என்று அந்த ராமனை முதலிலேயே அறிமுகப்படுத்தி விடுகின்றார். தயரதனை கூட அரசியல் படலத்தில் அறிமுகப்படுத்துவார். சொல்லும் பொழுது, புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் ஈது அருமறை பொருளே மண்ணிடை யாவர் ராகவனன்றி மாதவ மரத்தொடும் வளர்த்தார் என்று நகரப்படலத்திலேயே கம்பன் அறிமுகப்படுத்தி விடுகின்றார். ராகவனை தவிர்த்து மிகச்சிறந்த முறையில் அறத்தோடு வளர்த்தவர்கள் யார் மாதவத்தை என்று அந்த அழகானதொரு குறிப்பை முன்னமே வைக்கின்றார். அதற்கு பின்னர் தான் தயரதனை அறிமுகப்படுத்துகின்றார் கம்பர். அம்மான் நகருக்கு, அந்த அயோத்திமா நகருக்கு அரசன், அரசர்க்கு அரசன், செம்மான் தனிக்கோல் உலகு ஏழினும் செல்லன் என்றான். இம்மான் கதைக்கு ஓர் இரையாய ராமன் என்பான். இம்மான் கதைக்கு ஓர் இரையாய ராமன் என்பான் மொய் கழலோன்
மொய்கழலோன்னா அதாவது வலிமை மிக்க அந்த கழலோன் தரு நல்ல அறமூர்த்தி அண்ணான் என்று சொல்லி பாடியிருப்பார். மொய்மான் கழலோன் தரு நல்ல அறமூர்த்தி அண்ணான் என்று புகழ்ந்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ராமபிரானை பெற்றெடுத்தவராகிய நல்ல அறமூர்த்தியாக திகழக்கூடிய தயரதன் என்று பாராட்டுவார். அந்த தயரதனுக்கு ராமன் எப்படி பிள்ளையாக பிறந்தான்? நாம் நினைப்போம் திருமாலே அவனுக்கு பிள்ளையாக பிறந்தார் என்று சொன்னால், ஏன் தயரதனை தன்னுடைய தந்தையாக தேர்ந்தெடுத்தான் திருமால்? தேவர் உலகத்தில் தேவர்கள் அனைவரும் வந்து கேட்கின்றார்கள், முறையிடுகின்றார்கள். திருமாலிடம் வந்து என்ன முறையிட்டார்கள்? ராவணன் என்ற அரக்கனால் நாங்கள் பலவிதமான துயரங்களுக்கு ஆட்பட்டிருக்கின்றோம், தாங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும், தாங்கள் வருவீர்களா என்று கேட்டதற்கு வருந்தாதீர்கள், இந்த அரக்கர்களுடைய வாழ்வும் மரமும் ஒரு காணல் நீர் போன்றது, நான் தயரதனுடைய பிள்ளையாக வந்து அவதரிக்கின்றேன், உங்களுடைய துயரங்களை எல்லாம் தீர்க்கின்றேன் என்று கம்பன் பாடுகின்ற இந்த வரிகளில் பார்த்தோம்னா, மசரதம் அனையவர் வரமும் வாழ்வும் ஓர் நிசரத கணைகளால் நீரு செய்ய யாம் கஜ ரத துரக மாக்கடல்கொள் காவலன் தயரதன் மதலையாய் வருதும் தாரணி என்று பாடுகின்றார். காணல் நீரை போன்று அவர்களுடைய வாழ்க்கை. ஆனால் நான் நிசரதம் அப்படின்னு சொன்னா உண்மையான தன்னுடைய குறியிலிருந்து தப்பாத அம்பினை கொண்டு அவர்களை அழிக்கின்றேன், நீரு செய்கின்றேன், அழித்து விடுகின்றேன். அந்த அரக்கர்களை யாருக்கு வந்து மதலையாய் பிறக்கின்றேன், மதலைனா குழந்தையாக பிறக்கின்றேன் என்று சொன்னால் கஜம் ரதம் துரகம், கஜப்படை யானை ரத தேர்ப்படை மற்றும் குதிரைப்படை காலாட்படை அத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய காவலனாகிய தயரதனுடைய மகனாக நான் வந்து அவதரிக்கின்றேன், வருந்தாதீர்கள், என்னுடைய கையில் இருக்கின்ற சங்கும் சக்கரமும் நான் பயன்படுத்தக்கூடிய ஆதிசேடன் ஆகிய அந்த பாம்பும் என்னுடைய தம்பியராக வந்து பிறப்பார்கள் என்று சொல்லுகின்றார். சரி, ராமன் திருமால் எதனால் தயரதனை தன்னுடைய தந்தையாக தேர்ந்தெடுத்தார்? நம்ம நினைக்கலாம், அப்படி என்ன தயரதனிடம் சிறப்பு இருக்கின்றது? கடவுளே தயரதனுக்கு பிள்ளையா வந்து பிறக்கின்றார் என்று சொன்னால் அப்படி கூற காரணம் என்ன? அவருக்கு 56 தேசத்து மன்னர்கள் இருக்கின்றார்கள். 56 தேசத்து மன்னர்கள் இருக்க தயரதனுடைய பிள்ளையாய் பிறப்பதற்கு என்ன அவசியம் வந்தது திருமாலுக்கு? கடவுளுக்கே தான் தந்தையாக கூடிய திறன், அந்த தன்மை என்றால் அந்த தனித்தன்மையானது தசரதனிடம் இருக்கின்றதா என்றெல்லாம் நமக்கு கேள்வி எழலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், தயரதன் ஒரு கேள்வி தயரதன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிள்ளை, அதாவது ரொம்ப வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார் தயரதன். அப்பொழுது வசிஷ்டன் கேட்கின்றார், ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கின்றாய், உனக்கு என்ன கவலை? எனக்கு பின்னர் இந்த நாட்டை சரியானபடி கொண்டு செல்வதற்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, அதனால் வருந்துகின்றேன் என்று சொன்னாராம். 60 சொன்னாங்க இல்லையா ஐயா பாடும்போது, 60,000 ஆண்டும் மாண்டு உற உருவகை ஒடுக்கி இவ்வுலகை ஓம்பினேன், பிறிதொரு குறையில்லை, இந்த வெற்பின் வையகம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டரோ, இது மருகி போகும், வருந்துமே இந்த நாடு, தாய் இல்லாமல் இந்த நாடு தாய் இல்லாமல் பிள்ளைகள் வருந்துவது போல நாட்டினுடைய தலைவன் இல்லாமல் என்னுடைய நாட்டு மக்கள் வருந்துவார்களை, என்ன செய்வது என்று வருந்தினானாம் தயரதன். வருந்தாதீர்கள் என்று சொன்ன அவன் சொன்ன அந்த கூற்று, நாமெல்லாம் பிள்ளைங்க இல்லையா, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி வருந்துவார்கள். பிள்ளையே வருந்தன், எதற்காக வருந்துகின்றீர்கள்? எனக்கு ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை வேணும், என்னுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் இல்லையா, எனக்கு கடைசி காலத்தில் கொல்லி போடுறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் இல்லையா, அப்படிலாம் பல விதங்கள்ல கேட்பார்கள். புத்தென்ற நரகத்திலிருந்து என்னை மீட்டெடுப்பதற்கு புத்திரன் வேண்டும் இல்லையா, அது மட்டும் இல்லாம குழந்தையோடு கொஞ்சம் மகிழ்ந்து விளையாடு ஒரு பிள்ளை வேணும், இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மேம்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கும் பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளை என்று புறநானூற்றில் பாண்டியன் அறிவுடை நம்பி பாடினார்களே, அதுபோல அந்த பிள்ளைகளோடு கொஞ்சம் விளையாடுவதற்கு ஒரு பிள்ளை வேண்டாமா என்று கேட்கின்ற இந்த உலகத்தில் தயரதனுக்கு என்ன தோன்றினது? எனக்கு பின்னர் இந்த நாட்டை சரியான முறையில் ஆட்சி செய்வதற்கு ஒரு பிள்ளை வேணுமே அப்படின்னு கேட்டாராம். வருந்தாதே, அதற்கான ஆவண செய்கின்றேன் என்று சொல்லி கலைக்கோட்டு முனிவரை வரவழைக்கின்றார். அவர் மகப்பேறு வேள்வி என்று சொல்லக்கூடிய புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்து அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற அமுதினை தன்னுடைய மனைவிமாருக்கு கொடுக்க, கோசலை, கைகேயி, சுமித்ரை என்ற வரிசை முறையில் கொடுக்க 4 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். கரிய செம்மல்கள் 2 பேர், பொற்செம்மல்கள் 2 பேராக பிறக்கின்றார்கள். கரிய செம்மலாகிய ராமன் கோசலைக்கும், இன்னொரு கரிய செம்மலாகிய பரதன் கைகேயிக்கும், சுமித்திரைக்கு லக்குவனும் மற்றும் சத்ருகணனும் பிறக்கின்றார்கள். அது கதை சொல்வாங்க.
4 பேரையும் வரிசை முறைப்படி படுக்க வச்சிருந்தா அந்த குழந்தை, ஒரு குழந்தை, எல்லா குழந்தைகளும் அழுதுகிட்டே இருந்ததான். பிறந்ததுலேருந்தே அந்த குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டர் போய் சொன்ன உடனே அவர் வந்து பார்த்துட்டார். பார்த்துட்டு இந்த 4 குழந்தைகள் அழுதுன உடனே உடனடியாக கரிய செம்மல் ஆகிய ராமனுக்கு பக்கத்தில் பொற்செம்மல் ஆகிய லக்வனை கொண்டு வந்து போட்டு இந்த மற்றொரு கரிய செம்மல் ஆகிய பரதனை கொண்டு போய் சத்ருகன் பக்கத்தில் வச்சாங்களாம். அதற்கப்புறம் அந்த குழந்தைகள் வந்து அழறது நிப்பாட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் அவர்கள் திருமணம் செய்யும் போது மனைவிமார்கள் எப்படி தெரியுமா, கரிய செம்மல் ஆகிய ராமனுக்கு செவத்த பொண்ணு சீதை அமைந்தாள். அதே போன்று பரதன் கரிய செம்மல், அவனுக்கு சிவந்த நல்ல அழகான பெண் மாண்டவி. லக்குவன் சிவப்பா இருப்பான், மனைவி ஊர்மேளை கருப்பா இருப்பாங்களாம். அதே போல ஸ்ருதகீர்த்தி சத்ருகனுக்கு அமைந்தாள். அந்த காலத்தில் இந்த தோல் நிறம் வைத்தெல்லாம் மக்கள் வேறுபாடு பார்க்கவில்லை, மனம் நன்றாக இருக்கின்றதா என்று பார்த்தார்கள். இன்றைய காலத்தில் அப்படி இல்லை. இந்த வேறுபாடு, தோல் வேறுபாடு, இன வேறுபாடு, ஜாதி வேறுபாடு அத்தனை வந்து நமக்குள் பல சழக்கர்களை உண்டாக்கி நமக்குள் வேறுபாட்டை ஏற்படுத்தி வருகின்றது என்று நினைக்கின்ற பொழுது ராமாயண காலத்திலே நாம் வாழ்ந்திருக்கலாமோ என்று மனம் ஏங்குகின்றது என்பதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஏக்கம் எல்லோருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட நாட்டில் நம்ம வாழாம 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தானே, அந்த ஆட்சியில் நாம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லோருக்கும், அந்த நப்பாசை இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. அப்படி பிறந்தவன் தான் ராமன். இந்த தயரதனுக்கு பிள்ளையாக பிறக்கின்றார். சந்தோஷமா இருந்தா தன்னுடைய அத்தாணி மண்டபத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது விஸ்வாமித்திரர் வருகின்றார். ஒரு புயல் வேகத்தில் வரார். வந்த உடனே எல்லோருக்கும் பயம். விஸ்வாமித்திரர் வந்தா ஏதாவது கலகம் ஏற்படுத்திடுவார், நாரதர் கலகம் ஏற்படுத்துற மாதிரி இவருக்கு அஞ்சி நிற்கின்றார்கள். வந்தவரை உபசரித்து, வாருங்கள் முனிவர் வேண்டுவது யாது என்று தசரதன் கேட்கின்றான். கேட்ட உடனேயே அழகானதொரு பாடல் இங்கு கம்பன் பாடுகின்ற பாடல். தருவனத்துள் யானையற்றும் தகை வேள்விக்கு, தருவனத்துள் யானையற்றும் தகை வேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடை காம வெகுளி என நிருதர் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்து என நின் சிறுவர் 4வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான் என்று சொல்லுகின்றார். உயிரை யாசிக்கின்ற கொடுங்கூற்றுவனை போன்று, உயிரை வருத்தக்கூடியதாகிய கொடுங்கூற்றுவனுடைய அந்த கூற்றை போன்று அவன் தயரதனுடைய மனம் உளையும்படியாக சொன்னானாம் விஸ்வாமித்திரன். கரிய செம்மல் சொன்னவுடனே, கரிய செம்மல் 2 பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்கள ஒரு பிள்ளையை பரதனை கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முனிவரே தாங்கள் இந்த பரதனை அழைத்து செல்லுங்கள், அவனும் கரிய செம்மல் தான் என்று சொல்லியிருக்கான். ராமாயண கதை முடிஞ்சிருக்கும் அதோட. ஆனால் 4 பிள்ளைகள் இருந்தார்கள். பெற்ற காலத்திலிருந்து தனக்கு ஒத்த பிள்ளையை தவிர மற்ற பிள்ளைங்க ஞாபகத்துக்கே வராது. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளை தந்தையினுடைய பெயரை சொல்லக்கூடிய பிள்ளையா இருக்கும், ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதே போன்றுதான் தயரதன் தன்னுடைய மகனாகிய ராமனிடம் மிகுதியான பற்றுதல் வைத்திருந்தான். காவியும் ஒளிர்தரு கமலமும் எனவே ஓவிய எழிலுடை ஒருவனை அழகு ஓர் ஆவியும் உடலமும் இலகு என மேவின் அருளின் மேவினன் இந்த உலகுடை வேந்தன் என்று சொல்லுகின்றார். மேவின், அதாவது அருளின் மேவினன் உலகுடை வேந்தர்தம் வேந்தன். அதாவது ராமனை வந்து தன்னுடைய ஆவி போன்று, ஆவியும் உடலமும் இலது என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய ஆவியே அவன்தான். அந்த ராமன் தான் தன்னுடைய பிள்ளை, மற்ற பிள்ளைகளை சிந்திக்கவே கிடையாது தயரதன். அதனால் செருமுகத்து காத்தி உன்னுடைய கரிய செம்மலை தான் சொன்ன உடனே உடனடியாக ஓலமிட ஆரம்பித்து விடுகின்றார், அழ ஆரம்பித்து விடுகின்றார். நான் எப்படி என்னுடைய பிள்ளையை அனுப்புவது, சிறுவன் அவன், அவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லுகின்றார். சிறந்த முறையில் ஊர்கல்வியை கற்றுத்தந்த வேத சாஸ்திரங்களையும் சஸ்திர வித்தைகளையும் கற்றுத்தந்தவர் வசிஷ்டர். அவர் பக்கத்தில் வரார். ஐயா, தயரதனை பார்த்து, ஐயா நின் மகற்கு உறுத்தலாகலா உறுதி வந்து எய்து நாள் மறுத்தியோ என்று கேட்கின்றார். ஐயனே, உன்னுடைய பிள்ளைக்கு வந்து சேர வேண்டிய அற்புதமான ஒரு நாள் கிடைத்திருக்கின்றது, அதை போய் நீ மறுக்கிறையோ அப்படின்னு கேட்டார். கேட்டவுடனே தயரதன் வந்து விழிப்பு ஏற்பட்டு விட்டது. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல், வள்ளுவனை கொண்டு வருகின்றேன். தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லாம் தலை. தன்னை விட பெரியோர்களுடைய கூற்றை கேட்டால் அது தனக்கு எப்பொழுதுமே மிகச்சிறந்த ஒரு கூற்றாகத்தான் இருக்கும், தான் வாழ்வதற்கான ஒரு கூற்று. சூழ்வாரை, அந்த சூழ்வாரை என்று வரக்கூடிய அந்த சூழ்வாரை சூழ்ந்து ஒழுகுவான்
எந்த மன்னன் ஒழுகுவானோ அவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்று வரக்கூடிய அந்த குரட்பாவுக்கும் பொருத்தமாக இந்த வசிட்டன் கூறக்கூடிய கூற்றுக்களை கேட்டறிந்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது மீண்டும் அறிவுறுத்துகின்றார் வசிட்டர். ஐய, முதல்ல சொல்லும்போது ஐய என் மகற்கு உறுத்தலாக உறுதி வேதும் நாள் வந்தது, அதை மறுத்தியோ என்று கேட்கின்றார். மீண்டும் சொல்லுகின்ற பொழுது ஐயா என் மகருக்கு அளவில் விஞ்சை வந்து எய்தும் காலம் இன்று எதிர்ந்தது, அளவற்ற வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய காலம் இன்றைக்கு வந்திருக்கின்றது. ஏன்னா அங்கு நூற்கல்வி வசிட்டனிடம் கற்றுக்கொண்டான் ராமன். அனுபவ கல்வி ஆகிய அந்த வில் வித்தையில் யாரை கொல்ல வேண்டும், யாரை விட வேண்டும், எவ்வவற்றில் அவன் யார் யாரெல்லாம் அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள், அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் அடிப்படையாக விஸ்வாமித்திரர் வந்திருக்கின்றார். அதனால் அந்த நாள் வந்திருக்கின்றது, நீ அதை மறுத்து அந்த எய்தும் நாள் நல்ல விஞ்சை வந்து எய்தும் காலம் நீ மறுத்தியோ, மறந்து விடாதே, இன்று அது சரியான காலம் உனக்கு எதிர்ந்திருக்கின்றது, அந்த வாய்ப்பு வாய்த்திருக்கின்றது உன் பிள்ளைக்கு, அதனால் மறுத்து விடாதே என்று சொன்னவுடன் வேகமா வந்து என்ன செய்றாருன்னா தன்னுடைய காவலனை அனுப்பி திருவின் கேழ்வனை கொணர்மின், திரு மகாலட்சுமி கேழ்வனாகிய ராமன் கணவனை அழைத்து முதல்லையே பின்னால் நடக்க போகின்ற நிகழ்வுக்கு முன்னமேயே திருவின் கேழ்வனை கொணர்மின் என்று அழைக்கின்றார். அந்த திருவின் கேழ்வனை கொணர்மின் போய் அழைத்து வருகின்றார்கள். ராமன் எப்பொழுதுமே ராமன் தனித்திருக்க மாட்டான், ராமனும் லக்குவனும் பரதனும் சத்துரும் இணைந்தே இருப்பார்கள் இல்லையா. ராமன் வந்தவுடனே பின்னாலே லக்குவனும் வருகின்றான். அந்த இரண்டு பேரையும் விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்து இந்த கூற்றை சொல்லுகின்றான் தயரதன். என்ன சொன்னார்? நல் தந்தையும் நீ தனித்தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் இயந்த செய்க. நான் உன்ட்ட கொடுத்துட்டேன்ப்பா, ஒப்படைச்சாச்சு, கையடை படலத்தில் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன், என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீர் என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அப்படி செய்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்தார். இரண்டு பேரும் விஸ்வாமித்திரரோடு செல்லுகின்றார்கள். அந்த செல்லுகின்ற காட்சியை கம்பன் உரைக்கின்ற உரை, தயரதனுடைய உயிரே முன்னால போச்சான் விஸ்வாமித்திரர் ரூபத்துல, அதற்கு பின்னால் நிழலாக ராமனும் லக்குவனும் சென்றார்கள் என்று கம்பர் அந்த இடத்தில் வைத்திருப்பார். செல்லுகின்றார்கள், தாடகை வதை நடக்கின்றது. அந்த 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 பாலை நிலத்தில் நடக்கும்போது ரொம்ப அந்த சிறுவர்கள் இல்லையா, அவங்களால ஒன்றும் அந்த அந்த பாலை நிலத்தில் நடந்து பழக்கப்பட்டதில்லை. அதனால் என்ன செய்வது, நாக்கு உலர்ந்து போய் விடுகின்றது, கால்கள் ரொம்ப சுடுது, உடல் மிகுதியாக வெப்பத்தை அடைகின்றது, அவங்களால் தாங்க முடியலை. பார்க்குறார், திரும்பி பார்க்குறார், 2 மந்திரங்களை சொல்லித்தரார் விஸ்வாமித்திரர். இது கட்டாயம் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், இது கதையில் ரொம்ப வராது, இருந்தாலும் சொல்கிறேன் உங்களுக்கு. பலா அதிபலா என்று சொல்லக்கூடிய பலை அதிபலை என்ற 2 மந்திரங்கள் தன்னுடைய கண்கள் வாயிலாகவே தீட்சை கொடுத்தாராம் விஸ்வாமித்திரர். தீட்சை கொடுக்கறது பல விதங்கள் இருக்கு, கையில் தொட்டு பாதத்தினால் தொடுவது, மந்திரங்களை உச்சாரணம் செய்து எத்தனையோ முறைகள் இருக்கின்றன. கண்களினால் பார்த்த உடனே அந்த கண்களினால் அந்த தீட்சை கொடுக்கின்றார். நயன தீட்சை என்று சொல்வார்கள். அந்த நயனத்தினால் தீட்சையை கொடுத்தவுடன் அதை பற்றி கொள்கின்ற அந்த மந்திரத்தை சொல்ல அவங்களுக்கு தாகம் எதுவும் கிடையாது. இந்த 2 மந்திரங்களும் அவர்களுக்கு எப்பொழுது பயன்பட்டது என்றால் 14 ஆண்டுகள் பின்னே இவர்கள் கானகத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். அப்பொழுது இவர்கள் துயர் உருவார்கள், அதை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரங்களை அவர் சொல்லி கற்றுக் கொடுத்தாராம் விஸ்வாமித்திரர். அதற்கப்புறம் அகலிகை சாபம் முடிந்தது, சாப விமோச்சனம் பெற்றாள். மிதிலைக்கு வருகின்றார்கள். ஜனகனிடம் அறிமுகப்படுத்தி அங்கு இருக்கக்கூடிய சிவதனுவை முறித்து திருமணம் முடிந்தது. அந்த செய்தியை ஜனகன் அனுப்பி வைக்கின்றார் தயரதனுக்கு. அந்த செய்தியை பார்த்தானோ இல்லையோ தயரதன், மலை என வளர்ந்தன வைரத்தோள்கள் பார்த்தவுடனே அவ்வளோ சந்தோஷம். ஓ, அந்த சத்தம் அன்னைக்கு கேட்டமே, அது அவன் வில் முறி அந்த இருத்த வில்லினுடைய ஓசைதானோ. வெற்றிவேல் மன்னவன் தக்கன் வேள்வியில் கச்சைவார் சடைமுடி கணிச்சி வானவன், தக்கன் தக்ஷனுடைய வேள்வியில சிவன் தன்னுடைய தனுசை வைத்து தான் என்ன செய்தார், போரிட்டார். அந்த தக்கன் வேள்வியில் கச்சைவார் சடைமுடி கணிச்சி வானவன் முற்ற உலகேழினும் வெற்றி கொண்ட மூரிவில் இற்ற அந்த வில்லினுடைய ஓசைதானோ, அன்றைக்கு நாம் அந்த ஓசைதான் கேட்டோமோ இங்கு என்று தயரதன் கூறி மகிழ்கின்றான். உடனடியாக அந்த மனச்செய்தியை தெரிந்த மாத்திரத்தில் தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிடுகின்றான். ஆனை மேல் அரைக மனமுரசு என்று கூறி அந்த தன்னுடைய படை பட்டாளத்தை அழைத்து செல்லுகின்றான் மிதிலைக்கு. அதையும் சொன்னார் அழகாக. அந்த மனத்திற்கு செல்லக்கூடிய, திருமணத்திற்கு செல்லக்கூடிய படை எப்படி இருந்தது என்று அழகாக சொன்னார்கள். அற்புதமான வரிகள், கம்பனுடைய வரிகள்.
அப்படி அழைத்து செல்லுகின்றார்கள். அந்த திருமணம் நடப்பதற்கு எல்லா நிகழ்வுகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. வந்து அமர்கின்றார்கள். முனிவர்கள் மற்றும் தயரதன் எல்லோரும் இருக்கின்றார்கள். அதுவரையிலும் இன்னும் ராமனை பார்க்கவில்லை. ராமன் மணக்கோலம் கொண்டு வருகின்றான். எடுத்த உடனே தன்னுடைய தந்தையை வணங்கவில்லை. இருக்கின்ற முனிவர்களுடைய பாதங்கள் திருவடிகள் விழுந்து வணங்கி அதுக்கப்புறம் தன்னுடைய தந்தையை வணங்குகின்றான். திருமணம் முடிந்து அழைத்து வருகின்றார்கள். தயரதன் தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து வருகின்றார். அப்படி வரும்போது எதிரே பரசுராமன் எதிர்படுகின்றார். இதுதான் ரொம்ப அருமையான இடம். பரசுராமன் எதிர்பட்ட உடனே பயந்து போய் இவர் மூர்ச்சையாக விழுந்துறார் தயரதன். 21 தலைமுறை அரசர்களை வெற்றி கொண்டு வந்திருக்கின்றானே, இப்பொழுதுதான் என் பிள்ளை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறான், இவனுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று அஞ்சி அவர் கேட்கின்றார். கனல் உமிழும் ஒளிவாய் மழு உடையாய் பொற உரியாரிடை அல்லால் எளியாரிடை வலி என்ன ஆகுவது என்று கேட்கின்றார். பொறுவதற்கு சண்டையிடுவதற்கு உம்மை போன்றே வலிமையில் ஒத்திருக்கக்கூடிய சமானமாக இருக்கக்கூடியவர்களுடன் நீ போரிடலாம். அதை விட்டுவிட்டு எளியவர்களாகி எங்களிடத்தில் வலியவனாகி உன்னுடைய வலிமை என்ன ஆகுவது? அது ஒரு கேலி பொருள் மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, யாரு சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவர், சம்பரனை போரில் வெற்றி கொண்டவர், அவர் இந்த பரசுராமனுக்கு முன்னால் கையேந்தி பிச்சை உயிர் பிச்சை கேட்பது போன்று கேட்டாராம் பரசுராமனிடம். கேட்டுவிட்டு ஒன்றும் ஆகவில்லை என்ற உடனே மூர்ச்சையாக விழுந்து விட்டார். அவர் மயக்கத்தில் தான் இருக்கிறார், எழுந்திருக்கலை. அப்போது அவர் பரசுராமன் சொல்லுகின்றார். பரசுராமன் கூறுகின்ற கூற்று, உலகையெல்லாம் முனிவர்க்கு ஈந்தேன், உலகையெல்லாம் முனிவர்க்கு ஈந்தேன், உருவகை ஒடுங்கி போந்தேன், அழகில் மாதவங்கள் செய்து ஒரு அறுவரை இருந்தேன், அழகில் மாதவங்கள் செய்து ஒரு அறுவரை இருந்தேன், ஒரு மலைப்பகுதியின் பக்கத்தில் இருந்தேன். அப்பொழுது இந்த இற்ற ஓசை, இந்த ராமன் இற்ற ஓசை, ராமன் இந்த வில்லை முறித்த அந்த சிவதனுசினுடைய ஓசையானது கேட்டு உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். மலைகுவன் நீ என்ன செய், வல்லை ஆகின் வாங்குதி தனுவை என்று அந்த கூற்றை சொல்லுகின்றார். வல்லை ஆகின் வாங்குதி தனுவை அப்படின்னா, நீ உனக்கு வலிமை இருந்தா பலம் இருந்தா என் கையில இருந்த வில்லை வாங்கி பாருப்பா அப்படின்னு கேட்கிறார் பரசுராமன். ராமனுக்கு இவர் யார் முதல்ல தந்தையிடம் கேட்டாகிவிட்டது. பரசுராமனிடம் தயரதன் தான் பேசிக் கொண்டிருந்தான். பின்னர் இந்த கூற்றுக்களை எல்லாம் கேட்ட பின்னர் ராமனுக்கு புரிந்து விட்டது வந்தவர் பரசுராமன் என்று சொல்லி. அதனால் இந்த உலகையெல்லாம் நான் வெற்றி கொண்டு முனிவர் காசிப முனிவருக்கு அத்தனையும் கொடுத்துட்டார். அப்புறம் தவம் செய்த பொழுதுதான் அருந்தவங்கள் செய்தன், நீ இற்ற அந்த ஓசையை கேட்டு சிவனுடைய தனு கூட அதில் ஒரு முறிந்த முதல்லையே பழுதுபட்ட வில், அந்த வில்லை முறிப்பதில் என்ன உனக்கு பெரிய வலிமை இருக்கின்றது, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய நாரணனுடைய வில்லை பிடித்து பார்க்கலாம் என்று வாங்குதி தனுவைனா, வாங்குன்னா வளை என்ற பொருளும் இருக்கின்றது. வாங்குதல்ல வளைத்தல். உடனடியாக ராமன் அந்த தனுவை வாங்கிட்டார். நாராயண வில்லை, விஷ்ணு தனுஷ் என்று சொல்லக்கூடிய அந்த நாராயண வில்லை வாங்கின உடனே அப்படியே அரண்டு போயிட்டார் பரசுராமன். ஒரு மலை போன்று வேகமாக வந்தவர் கடுகு போல சிறுத்தவராக ஆகிவிட்டாராம். அந்த அளவுக்கு வலிமையான வில் கையிலே பிடிக்க முடியாது. வாங்கி அதில் அம்பையும் வைத்து தொடுக்க ஆரம்பித்து விட்டார். தொடுக்கலாம் என்று சொல்லி இதற்கு இலக்கமாவது யாது சொல்லும் என்று கேட்டுவிட்டார். அந்த இடத்துல தான், நீ இந்த உலகத்தை பேணும், இந்த உலகத்தை எல்லாம் நீ ஆண்டாய் என்று சொன்னாலும் கூட நான் இப்பொழுது இந்த அம்பினை வைத்திருக்கிறேன், இதற்கு என்ன இலக்கம், இதற்கு என்ன இலக்கு என்பதை எடுத்து உணர்த்துவாயாகன்னு சொன்னவுடனே, இதற்கு இலக்காக என்னுடைய தவங்கள், நான் செய்த தவம் அத்தனை உனக்கு தருகின்றேன் என்று கூறுகின்றார். இதுதான் தனக்கு தேவைப்பட்டது. இதைத்தான் ராமன் விரும்பினார். ஏன்னா ஆணவத்தினுடைய ஆணிவேராக இருந்த பரசுராமனுடைய தவ பலனை எல்லாம் தான் அழிக்க வேண்டும் என்று விரும்பினான் ராமன். அதை அழித்து முடித்தவுடனே தவ வலிமை வர வலிமையில் மிகுதியாக இருக்கக்கூடிய அந்த அரக்கர்களை வெற்றி கொள்வதற்கு 21 தலைமுறை அரசர்களை கொன்று அழித்து அந்த பரசுராமனுடைய தவ பலன் இவருக்கு வந்து சேர்ந்து விட்டது ராமனுக்கு. அதை எதிர்பார்த்திருந்தார். பின்னர் மெதுவாக தன்னுடைய தந்தை, மயங்கியிருந்த தந்தையை எழுப்புகின்றான் ராமன். எழுப்பி தந்தையிடம் எடுத்து சொன்னவுடனே, அதுவரையிலும் அருந்துயர் அதாவது அரிய துயர் கடலில் வீழ்ந்தவன் கரை காண முடியாமல் படுத்திருந்தான் தயரதன். படுத்திருந்தவரை மீண்டும் எழுப்புகின்றான். எழுந்தவுடன் நிகழ்வுகளை கேட்டறிந்து மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்து விட்டானாம். அருந்துயர் கடற்கோடு கண்டவன், அருந்துயர் கடற்கோடுன கடல் எல்லை, அருந்துயர் கடற்கோடு கண்டவன் களிப்பு எனும் கரையிலா கடலுள் ஆழ்ந்தனன் என்று வைக்கிறார் பாருங்கள் கம்பன்.
துயர்கடலிலிருந்து கரையேற முடியாமல் தவித்த அந்த தயரதனை இந்த செய்திகள் எல்லாம் கேட்டவுடனே எப்படி மகிழ்ந்தானாம் தயரதன். களிப்பு கடலில் மீண்டும் வீழ்ந்து விட்டான், எழ வேண்டாம், கரையில்லாத களிப்பு கடலில் வீழ்ந்தான், மகிழ்ந்தான் என்று சொல்லுகின்றார். அப்படி தன்னுடைய மகன் செய்த செயலை நினைத்து பாராட்டுகின்றான். அடுத்ததாக மந்திர ஆலோசனை சபையில் பேசி முடித்து அந்த யாருக்கு தன்னுடைய மகனுக்கு முடிசூட்டலாம் என்று பேசி முடிக்கின்றார்கள். வசிஷ்டனும் மற்ற அமைச்சர்களுமா பேசி முடித்தவன் தன்னுடைய மகனை வரவழைக்கின்றார். சுமந்திரன் சென்று அழைத்து வருகின்றான் மகனை. ராமன் வருகின்றான். ராமன் வந்தவுடன் எனக்கு அதாவது 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து விட்டேன். நம்முடைய வழியில் வந்தவர்கள், எனக்கு முன்னோர் ஆட்சி புரிந்தவர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய பின்னே வரக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய ஆட்சியை கொடுத்துவிட்டு தவம் மேற்கொள்வதற்கு கானகம் சென்றார்கள். எனக்கும் வயோதிகமாகிவிட்டது, வயது முதிர்ந்து விட்டது. நானும் என்ன செய்ய, என்னுடைய இந்த நாட்டினுடைய அரசு பாரமாகிய நெடுஞ்சுமை என்னை பல விதத்திலும் துயருக்கு உள்ளாக்குகின்றது. அதனால் உன்னிடத்தில் நாட்டை கொடுத்துவிட்டு நான் கானகம் செல்ல இருக்கின்றேன், நீ இதை ஏற்றுக்கொள்வாயா, வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்கிறார். தந்தை மகனிடம் வேண்டுகிறேன் தருதி இவ்வரம் என்று கேட்டார். தந்தை சொல்ல நான் செய்வதற்கு என்ன இருக்கின்றது, ஏற்றுக்கொள்கின்றேன், அந்த அரசை நான் செய்கின்றேன் என்று சொல்லி மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுகின்றான். சரி, இதை போய் கைகையிடம் சொல்ல வேண்டும். கைகையை கேட்ட வரங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்ததான். காலத்தின் குறைவினால் நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லி முடிச்சிடுறேன். கைகையை சொன்ன உடனே கைகை வந்து ஒரு வரத்தினால் 2 வரங்கள் தருகின்றேன் என்று சொன்னீர்கள் சம்பராசுர யுத்தத்தின் பொழுது. ஒரு வரத்தினால் என்னுடைய மகன் நாடாள வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். ராமன் 14 ஆண்டுகள் காடேக, அவன் இருந்தால் தானே பிரச்சனை, அவனை வந்து காட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டான். மன்றாடுகின்றான் தயரதன், நீ என்னுடைய பிள்ளை விட்டு அவன் ஆட்சி பண்ணட்டும், நீயே அத்தனையும் உன்னுடைய மகனும் நீயுமா ஆட்சி செய்து கொள்ளுங்கள். என்னுடைய பிள்ளை, என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன், இந்த நாடு இரவாமை நய என்று சொல்லுகின்றான். கம்பன் அழகான வார்த்தைகள். என்னுடைய கண்ணே அவன்தான்ப்பா, என்னுடைய மகன், என் கண், என் உயிர் அத்தனையும் அவன்தான். இந்த எல்லா உயிர்களுக்கும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்கும் நல்ல மகன் அவன். எப்படி தயரதனுக்கு நல்லவனாக இருந்தானோ அதே போன்று அந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நல்லவனாக இருந்தவன். அப்படிப்பட்ட அவனை நீ வந்து நாட்டை விட்டு நாடு விட்டு காடு செல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றாயே, அவனால் இயலுமா என்று சொல்லி மறுக்கின்றான். இப்பொழுது சொல்லுகின்றேன், என்னால் இயலாது, அவன் காடு ஏகினால் என் உயிர் மாய்ப்பேன், என் உயிர் உன் அபயம் என்று சொல்லி அபயமாக கிடக்கின்றான் என்று சொல்லிவிட்டு ஒரு மலையானது இடி ஏறுண்ட மலை சாய்ந்தது போல வீழ்கின்றான். வீழும்போது கூட அந்த கைகையை விடவில்லை. நான் சொன்னதை வந்து திரும்ப அந்த வரத்தை மீண்டும் திரும்ப மறுதளிக்க மாட்டேன், அந்த வரத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடன் ஈந்தேன் இந்த வரத்தை ஈந்தேன் இவ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு என் சேய் வனம் ஆள, என் சேய் அங்கேயும் பாருங்க 4 பிள்ளைகள் ஒத்த பிள்ளை நினைச்சிட்டு இருக்க, என் சேய் பரதனும் தானே இருக்கிறான், அது சொல்ல மாட்டார். என் சேய் வனம் ஆள அவன் மயங்கி விழுகின்றான். அதற்கு பின்னர் கோசலை வந்து இந்த செய்தி வந்து தெரிஞ்ச உடனே கைகை வந்து தன்னுடைய மகனை அழைத்து சுமந்திரன் வாயிலாக வந்து பார்த்து சென்றவுடன் இப்படி நடந்தது, அரசனிட்ட கட்டளை என்றவுடனேயே சரி என்று தந்தை சொன்னால் அது சரிதான் என்று சொல்லி செல்லுகின்றான். அதான் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன், விடைபெற்று சென்று விடுகிறான். திரும்பி வந்து பார்க்கவே இல்லை, தந்தையும் பார்க்கல, கையை பார்க்கல, கோசலையிடம் மட்டும் விடைபெற்று செல்லுகின்றான். கோசலை வருகின்றாள். தன்னுடைய கணவனை பார்த்து, எப்பொழுதுமே கட்டுக்கடங்காத பச்சை பிள்ளை மேல் வைக்காதீர்கள், இந்த உலகம் உங்களை பழிக்கும் என்று சொன்னேனே, ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று மன்றாடுகின்றாள். கடைசியில் அவனுடைய உயிர் பிரிகின்றது. உயிர் பிரிவதற்கு முன்னால் இந்த பாடலை தயரதன் கூறிய கூற்று, பொன்னை காட்டில் மின்னக்கூடிய ஒளி பொருந்தியவன் ராமன், புகழின் புகழே, மின்னும் குமரா வரிவில் குமரா, மின்னும் வரிவில் குமரா, மெய்யன் மெய்யே என்றெல்லாம் போற்றுவான். தயரதன் போற்றக்கூடிய அந்த பாட்டு, அது போற்றி முடித்ததோடு அவனுடைய உயிர் பெறுகின்றது. உயிர் பிரிந்து வானுலகு செல்லுகின்றார். மீண்டும் கடைசியான சந்திப்பு இது வந்து கேட்காமல் இருக்கக்கூடாது, அவசியம் கேட்டாக வேண்டிய மிக அற்புதமான ஒரு இடம். விண்ணுலகு செல்லுகின்றான். யுத்தம் முடிந்தது. இங்கு ராவண யுத்தம் முடிவு பெற்றது. ராவணனை வதம் செய்துவிட்டு விபீடனிடம் சொல்லி சீதை அழைத்து வர சொல்லுகின்றார்கள். சீதை வருகின்றாள். அது அக்னி சாட்சியா, அந்த அக்னியில் வேள்வித்தீயில் அந்த அக்னியில் தன்னுடைய கற்பினை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிக்கின்றன.
நடந்து முடிந்த உடனே சிவபெருமான் வந்து பிரம்மனும் சிவனும் வருகின்றார்கள். சிவபெருமான் சொல்லுகின்றார், நீதான் ஆதியாம், இந்த முன்னை ஆதியா மூர்த்தி நீ, இதை நீ உணர்ந்திலை போலும் என்று சொல்லி மூவகை உலகின் சீதையா மாது நின் மார்பில் வந்து அமைந்தாள் என்று சொல்லி நீதான் பரம்பொருள் என்று நினைவுபடுத்துகின்றார் சிவபெருமான். அது மட்டுமல்லாமல் இதோ புவியிலிருந்து அந்த வானுலகிலிருந்து இறங்கி வருகின்றார் உன்னுடைய தந்தை, அவரையும் சந்தித்து விட்டு செல் என்று கூறின உடனே வருகின்றான் தயரதன் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக. தன்னுடைய மனசில் அது நாள் வரையிலும் இருந்த அந்த ஆறாத புண் ஆறுவதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது. தருணம் வந்த உடனே அப்படி ஆற தழுவுகின்றார் ராமனை. எத்தனை நான் வந்து உன்னையும் பார்க்காம போயிட்டேன், என்ன நடந்ததுன்னு சொல்லாமலும் போயிட்டேன்னு நினச்சிட்டு அப்படி ஆற தழுவுகின்றார். அப்படி ஆற தழுவுகின்ற பொழுது அந்த கூற்று வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்னும் அயில்வேல், அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்ற அயில்வேல் இன்று காரும் இதயத்திடை நின்றது, இன்று காரும் என் இதயத்திடை நின்றது, கொன்று நீங்களது, என்னை விட்டு கொன்று நீங்களது, இப்பொழுது அகன்றது. எப்படி என்றால், உன் குலப்பூன் மன்றல் ஆகமாம் காந்த மாமணி வாங்க என்று சொன்னான். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? இதில் ஒரு அழகான சிகிச்சை முறை சொல்லப்படுகின்றது. போர்க்களத்தில் வீரர்கள் புண்பட்டிருந்தால் அந்த புண்ணில் சிறு சிறு படைக்கல கருவிகளுடைய சிறு சிறு இரும்பு துகள்கள் அதில் இருந்திருக்கும். அதை எடுப்பதற்கு எந்த மாதிரி சிகிச்சை செய்வாங்கன்னா காந்த சிகிச்சை முறை பயன்பட்டுதான். அந்த காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போனால் அந்த இரும்பு துகள்கள் அதில் ஒட்டிக்கணும், அந்த விரைவில் அந்த நோயை வந்து குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி அன்று கேகையின் மகளாகிய கைகேயி வரம் என்ற அந்த வரம் என்று வரம் பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி வரமாக அயில் வேலை, கூர்மையான வேலை என்னுடைய மார்பில் செருகினாள், என் இதயத்தில் செருகினாள். அந்த வேலானது இன்று வரை என்னை கொன்றுவிட்டது. என் இதயத்திடை சென்று என்னை கொன்று நீங்களது, அங்கு கொன்ற பின்னரும் கூட அது என்னை விட்டு நீங்கவில்லை. இப்பொழுது உன்னை ஆற தழுவின பொழுது மன்றல், அதாவது மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய மார்பு என்னுடைய மார்போடு படிந்ததினால் அந்த மார்பாகிய காந்த மாமணி அந்த அயில் வேலை நீக்கிவிட்டது என்று சொல்லுகின்றான். இப்பொழுது என்னுடைய துயரம் நீங்கினேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொன்னானாம். என்ன ஒரு அழகானதொரு உவமை பாருங்கள். அப்படி மகிழ்ச்சி அடைகின்றான். மகிழ்ச்சி அடைந்துவிட்டு நீ இப்பொழுது என்ன வேண்டுமோ வரம் கேள் என்று சொல்லுகின்றான் தயரதன். எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்றே ஒன்று, தீயள் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தம்பியும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக என்று கேட்கின்றான். என் தெய்வம் என்று இந்த இடத்துல சொல்லிவிட்டான் ராமன். தனக்கு தீங்கு நினைத்தாலும் கூட என்னுடைய தெய்வமாகிய கைகேயும் அவளுடைய மகனும் எனக்கு தாயும் தந்தையுமாக வரம் தருகன் கேட்டவுடனே அன்னது பெருக, மறுவில் பரதன் அன்னது பெருகன்னு சொல்லிட்டு விற்றுவார். குற்றமில்லாத பரதன் அதை பெறட்டும், கைகேய்க்கு கொடுக்கல. மறுபடியும் கேட்குறான், அடிமரத்தை வெட்டின பின்னர் நுனி மரம் தழைக்குமா? நீங்கள் சொல்வது அப்படித்தான் இருக்கின்றது. அடிமரம் வெட்டிவிட்டால் நுனி மரம் தழைக்காது. அப்படி இருக்க நானும் ஒரு தவறு இழைத்து விட்டேன். என்ன என்றால், இந்த உயிர்கள் எல்லாம் சிறிதும் தவறு இழைக்கக்கூடாது என்று இருப்பதாகிய பாதுகாக்கக்கூடிய அந்த அரசுரிமை இந்த பெரும் குற்றத்திற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது என்று தெரிந்திருந்தால் நான் இந்த உங்களுடைய கூற்றை ஏற்றிருக்காமல் இருந்திருப்பேனே என்று சொல்லி நான் தான் அந்த பிழை செய்தேனே ஒழிய என்னுடைய தாய் அந்த பிழையை செய்யவில்லை என்று சொல்லுகின்றான். சொன்ன உடனே தான் அந்த நேரத்தில் அவன் நினைக்கின்றான், மகிழ்கின்றான். அப்போது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இப்போ தசரதன் சொல்லுகின்ற பொழுது, பார்த்தாயா ராமா, நல்ல மக்களை பெற்றவர்கள், நன்மக்களை பெற்றவர்கள் வந்து அதாவது நன்மக்களை பெற்று பெருமை வாய்ந்த பெற்றோர்கள் வந்து என் கால் தூசுக்கும் ஒப்பாக மாட்டார்கள், என் கால் சிறு தூசுக்கும் ஒப்பாக மாட்டார்கள். அப்படி நான் தீவினை செய்திருக்கின்றேன், தீவினையிலிருந்து காத்து என் பெருதற்கரிய இந்த மேலுலகமாகிய மறுமைக்கு வேண்டிய மேலுலகமும் இம்மைக்கு வேண்டிய புகழையும் நீ ஏற்படுத்தி கொடுத்து விட்டாய், இருமையும் நான் பெற்று மகிழ்ந்தேன். அது மட்டுமல்லாமல் அந்த தாமரையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு நிகரான சமானமான ஒரு பீடத்தில் அமரக்கூடிய ஒரு சிறப்பினை ஏற்படுத்தி கொடுத்தாய். இது நாள் வரையிலும் முனிவர்களையும் தேவர்களையும் வணங்கிய என்னுடைய கைகள், அவர்களை பார்த்து நான் வணங்கினேன். இன்றைக்கு எல்லோரும் என்னை பார்த்து குவித்து கைகளை குவித்து திரும்பி திரும்பி பார்த்து வணங்கி செல்லுகின்றார்கள். இந்த பெருமைக்கெல்லாம் நீதானே காரணம் ராமா என்று சொல்லி, ஆக கைகேயி கேட்ட இந்த 2 வரங்களால் தான்
உனக்கு புகழும் எனக்கு பெருமையும் ஏற்பட்டது. அந்த பெருமையினையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கைகேயினுடைய 2 வரங்கள் தான். ஒரு வரம் தாய் என்று சொல்லி முதல்ல கேட்டார் ராமனிடம் தயரதன். 2 வரங்களை கைகேயிட்டு கொடுத்து வந்துட்டார். மீண்டும் 2 வரங்களாக தன்னுடைய மகனை பரதனை மகனாகவும் ஏற்றுக்கொண்டு மனைவியாகிய அந்த கைகேயை மனைவியாக அங்கீகரிக்கவும் செய்தார். அதற்கெல்லாம் காரணமாக இருந்தது தந்தை, அதாவது தந்தை போற்றிய தனையனாக ராமன் தந்தையினுடைய சொல்லையும் கேட்டான். அதே நேரத்தில் தந்தை சொன்ன அந்த வாக்கு தவறாதவாறு அந்த வரத்தை சரியானபடி அமைத்து கொடுத்து, அந்த வாக்கு தவறாதவாறு தன்னுடைய செயல்பாட்டையும் செய்து முடித்து, எல்லோருடைய உள்ளங்களிலும் இன்றைக்கும் ராமனை போன்று ஒரு பிள்ளை இருக்க வேண்டுமே என்று ஏங்கக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த தந்தை போற்றிய தனையனாக இன்றைக்கும் உலவிக் கொண்டிருக்கின்றான். என்றைக்கும் அவனுடைய பேர் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட ராமபிரான், அந்த ராமபிரானுடைய அந்த சொல்லை, அந்த திருமந்திரத்தை, திருநாமத்தை உச்சரித்தாலே நமக்கு அத்தனை செல்வமும் வந்து கிட்டும். முதலே ராமரையா நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட செல்வம் ராமநாமத்தை சொல்லி உய்வு பெறுவோமாக என்று கூறி இதுகாரும் செவிமடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கி கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.